கும்பராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் புதுமைகளை விரும்பி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவது உங்களுக்கு பிடிக்கும். சிந்தனை, ஆராய்ச்சி, அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். அதேபோல் கும்பராசிக்காரர்கள் பத்திரமாக செலவிடும் பழக்கம் கொண்டிருப்பார்கள். அவர்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு பணத்தை சேமிப்பதில் திறமை வாய்ந்தவர்கள். வங்கி வேலைகள், முதலீடு, புதுமை தொழில்கள் ஆகியவை அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை தரும். அவர்களில் காதலில் மிகவும் நெறிமுறை மற்றும் உணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள். தொடர்புகளில் சுதந்திரத்தை விரும்புவார்கள். ஆனால் உண்மையான அன்பிற்காக மிகுந்த பயமில்லாமல் ஈடுபடுவார்கள். நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவுகளிடம் அன்பும் ஆதரவும் காட்டுவார்கள். கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தம் மற்றும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கலாம். ஒழுங்கான உணவு, உடற்பயிற்சி மற்றும் மனநிலை கவனிப்பால் அவர்கள் நீண்ட ஆயுள் வாழ்வார்கள். அபிராமி, அர்ஜித் சிங், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் என்பது எளிய மனிதர்கள் அல்ல. அவர்கள் புத்திசாலித்தனத்தின் கடலுக்கும் பெரும் நிலைமை உடையவர்கள். சமூக நிலைக்கு பெரும் அன்பும் ஆர்வமும் கொண்டவர்கள். உலகில் புதிய யோசனைகள் உருவாக்கும் திறன் அவர்களில் அற்புதமாக வெளிப்படுகிறது. மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் ஆற்றல் அவர்களிடம் உள்ளது. அவர்கள் திறமையுடன் சிந்திக்கும் வீரர்கள். புதுமை, சுதந்திரம், அறிவியல், கலை, சமூக சேவை போன்ற துறைகளில் முன்னணி முன்னேற்றக்காரர்கள். உலகிற்கு புதிய யோசனைகளை தந்து கொள்வதில் பெரும் புகழும் பேராண்மையும் பெற்றவர்கள். கும்பராசிக்காரர்கள் தொழில் வாழ்க்கையில் புதுமை மற்றும் சவால்களை விரும்புகிறார்கள். அவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில், அரசியல், பழிச்சோட்டத்தை விட அதிக அறிவாற்றல் கொண்டவர்கள். ஆராய்ச்சி, மனிதநேயம் சார்ந்த திட்டங்களில் பிரபலம் பெற்ற முன்னணி நிபுணர்கள். தொழில்துறையில் முன்னேற பெரும் நெறிமுறை மற்றும் கண்ணோட்டம் கொண்டவர்கள். இவர்கள் உயிரின் ஒவ்வொரு நிலையிலும் வலிமையான சாதனையாளர்கள். பணியிலும் தங்களது திறமையால் பெரிய பொறுப்புகளை முன்னெடுப்பார்கள். கும்பராசிக்காரர்கள் பணம் சம்பாதிப்பதில் நுண்ணறிவு மற்றும் முன்கணிப்பு கொண்டவர்கள். அவர்கள் மிகுந்த பணக்கார யோகம் கொண்டு இருக்க வாய்ப்புகள் உள்ளது. முதலீடுகளில் தாங்களே பெரும் அறிவாற்றலுடன் முன் திட்டமிடுவார்கள். வீட்டு பண்பில் பெரிய வீடுகள் மற்றும் சொத்துக்களை கையிலே கொண்டு வர செல்லவர்கள். சிறந்த வாய்ப்புகள் வங்கி, முதலீடு, தொழில்நுட்பம், சமூக சேவை, ஆராய்ச்சி ஆகிய துறைகள். கும்பராசிக்காரர்கள் உண்மையான அன்பிலும் திறந்த மனதிலும் உள்ளவர்கள். அவர்கள் காதலில் சுதந்திரத்தையும் நேசத்தையும் ஒரே நேரத்தில் விரும்புவார்கள். உறவுகளில் உண்மையான நம்பிக்கையும் உறுதிகளையும் காட்டுவார்கள். நண்பர்கள் மற்றும் குடும்பத்துடன் நேர்மையும் மனிதநேயம் பூர்வமான ஒத்துழைப்பும் காட்டுவார்கள். கும்பராசிக்காரர்கள் மன அழுத்தம், நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு எளிதில் எழுதி கொள்வார்கள். ஒழுங்கான உணவு, மனநிலை பராமரிப்பு, உடற்பயிற்சி அவர்களுக்கு நீண்ட ஆயுள் மற்றும் மன அமைதிகளை தரும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அறிவியல் உலகில் புதிய யோசனைகளுக்கு முன்னோடி. அபிராமி கலைத்துறையில் மக்கள் மனதை நெகிழ்ந்த முன்னணி நடிகர். அர்ஜித் சிங் இசை உலகில் மனதை தொடும் பணி கொண்ட பிரபலம். எழில் வாக்கல்ஸ் எழுத்தாளராக சமூக மாற்றங்களை ஏற்படுத்திய புகழ்மிகு மனிதர். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் மற்றும் உயர்ந்த சாதனைகளை பெற வாய்ப்புள்ளவர்கள். பெரும் கண்ணோட்டம், புத்திசாலித்தனம், சமூக நலத்திற்கு அர்ப்பணி அவர்களை உயர்ந்த இடத்தில் வைக்கும். நல்ல யோகம் மற்றும் சீரான முயற்சியால் வாழ்வில் மிக பெரும் செல்வம், வீடு, கார் மற்றும் அங்கீகாரம் பெற்றவர் ஆகின்றார்கள். புதுமை, சிந்தனம், முன்னேற்றம் ஆகியவை இவர்களின் அடையாளம். உலகை மாற்றும் எண்ணங்கள் அவர்களுக்கு சிறந்த வலிமை. மற்றவர்கள் அதை பின்பற்ற வேண்டும். பெரிய புகழ்பெற்ற சமூக சேவை முனைப்பாளி என்ற பெயரில் கும்பராசிக்காரர்களின் உலகில் அற்புதமாக வெளிப்படுவார்கள். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டை வாங்கும் வாய்ப்பு மிக அதிகம். சூரியன், புதன் மற்றும் புதக்கோள் போன்ற கிரகங்களின் செல்வ யோகம் சொந்த வீடு மற்றும் வலிமையான சொத்து நிலையை தருகிறது. அவர்கள் பெரிய வீடுகள் கட்டுமானத்தில் நவீன வசதிகள், செல்வ செழிப்புடன் கூடிய வீட்டை பெற்றுக்கொள்ள வல்லவர்கள். புதுமையான வடிவமைப்பு, அறிவுத்திறன் கொண்ட வசதி மற்றும் சமூக முன்னேற்றம் வீட்டில் இருக்கும். கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சுகாதாரமான மற்றும் புகழ்பெற்ற கார்களை வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. கார்களும் பெரும் ஆடம்பரம், நவீன தொழில்நுட்ப வசதிகள் கொண்டவை ஆகும். முன்னேற்றம், சுதந்திரம் மற்றும் தனித்துவம் அவர்களின் காரில் பிரதிபலிக்கும். வேலை, சொந்த வாழ்க்கை மற்றும் சமூக நட்பில் பெரும் சாதனை மற்றும் கண்ணோட்டத்தை காட்டும் வாய்ப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு பணக்கார யோகம் மிக வலிமை வாய்ந்தது. தொழிலில் புதிய முயற்சி மற்றும் அறிவாற்றலால் அவர்கள் பெரிய பணத்தை உருவாக்கும் திறமை கொண்டவர்கள். முதலீடு, வங்கி வேலைகள், தொழில்நுட்ப ஆராய்ச்சி, சமூக சேவை போன்ற துறைகளில் செல்வம் மற்றும் புகழ் பெறும். வாழ்க்கையில் நிதியியல் சிக்கல்கள் குறைவு, பணம் செலவழித்தது வளம் பெருகும் என்பதும் அவர்களுக்கு இயல்பாகும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் பெற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். பெரும் அறிவாற்றல், மனித நேயம், சமூக முன்னேற்றம் ஆகியவை அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கின்றன. தொழில், சமூக சேவை, அறிவியல், அரசியல், கலை போன்ற துறைகளில் பிரபலமடைந்து புகழுடன் சாதனை செய்யும் வாய்ப்பு. இவர்களுடைய செயல்கள் பெரிய மனித நேயம், சமூக சேவை மற்றும் முன்னேற்றத்துடன் உலகில் மகிழ்ச்சிகளை அளிக்கும். கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு மிக முக்கியம். புதன் மற்றும் சூரிய கிரகங்கள் இணைந்தால் வாழ்க்கையில் சிறந்த அதிர்ஷ்டம், வாய்ப்புகள், புதிய தொடக்கங்கள் கிடைக்கும்.
பிரச்சனைகளில் வெற்றி, எதிர்கால திட்டங்களில் முன்னேற்றம், புதிய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் சிறந்த அதிர்ஷ்டத்தை காட்டும். வாழ்க்கையில் பெரிய சாதனை, முன்னேற்றம், செல்வம் மற்றும் புகழ் அடைய உதவும். கும்பராசிக்காரர்கள் பெரிய சமூக சேவை முன்னோடிகள், உலகிற்கு நல்லதை கொடுக்கும் பெரும் மனம் கொண்டவர்கள். மனித குல முன்னேற்றம், கல்வி, ஆராய்ச்சி, அறிவியல் ஆகிய துறைகளில் பெரும் சாதனை காண்பிப்பார்கள். அவர்களுடைய பெரிய புகழ்மிகு செயல்கள் சமூகத்தில் லாஸ்டிங் இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்கள் தொழிலில் உயர்ந்த சாதனையாளர்கள். அவர்கள் புதிய யோசனைகளில் முன்னோடி, சாதாரண வழிகளை தவிர்த்து புதுமை வாய்ந்த திட்டங்களை முன்னெடுத்துவார்கள். தொழில் வாழ்க்கையில் பெரும் அறிவாற்றல், சமூக முன்னேற்றம் மற்றும் முன்னிலை காட்டுவார்கள். ஆராய்ச்சி, தொழில்நுட்பம், கல்வி, சமூக சேவை, கலை, அரசியல் ஆகிய துறைகளில் பெரும் சாதனை மற்றும் புகழ் பெறுவார்கள். பணியாளர், மேலாளர், தொழில் நிபுணர், முன்னணி அறிவாளி ஆகிய அனைத்து நிலைகளிலும் வல்லவர்கள். கும்பராசிக்காரர்கள் காதல் மற்றும் திருமணத்தில் உண்மையான நம்பிக்கை மற்றும் அன்பை காட்டுவார்கள். அதேபோல காதலில் சுதந்திரம், அறிவு மற்றும் உணர்ச்சி ஒரே நேரத்தில் நிலவுகிறது. திருமண வாழ்க்கையில் உறுதி, நம்பிக்கை, சமூக கண்ணோட்டம், மனநலம் ஆகியவை முக்கிய அம்சங்கள். வாழ்க்கை துணையுடன் பெரிய பொறுப்பு, சமூக முன்னேற்றம் மற்றும் அன்பு அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். காதல், நட்பு, குடும்ப உறவுகள் ஆகிய அனைத்திலும் பெரிய சாதனை மற்றும் மனிதநேயம் காட்டுவார்கள். கும்பராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு முழு அன்பும், நல்ல கல்வியும், நல்ல வழிகாட்டுதலும் தருவார்கள். குடும்பத்தில் பெரிய ஒழுங்குமுறை, மனநல பாதுகாப்பு, சமூக உயர்வு ஆகியவற்றின் பங்களிப்பு. குழந்தைகளின் திறமை மற்றும் சமூக முன்னேற்றம் அவர்களுடைய முக்கிய கவனம். வீடு, கார், முதலீடுகள், பணவளம் அனைத்திலும் கும்பராசிக்காரர்கள் சிறந்த முறையில் முன்னேற்றம் பெறுவார்கள். சொத்து சேர்க்கும் பணியில் நுண்ணறிவு, அறிவாற்றல், முன்கணிப்பு அவர்களுடைய முக்கிய திறமை. வாழ்க்கையில் செல்வம், பாதுகாப்பு, புகழ் ஆகியவை இயல்பாக அவர்களுக்கு கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் பெரிய புகழையும் சமூக முன்னேற்றத்தையும் ஒரே நேரத்தில் பெறுவார்கள். சமூக சேவை, அறிவியல், கலை, அரசியல் போன்ற துறைகளில் பெரும் சாதனை காண்பிப்பார்கள். உலகில் நேற்றும் நாளும் அவர்களின் பெயரும் பெரும் புகழுடன் அங்கீகாரம் பெறும். புதன் மற்றும் சூரிய கிரகங்கள் இணைந்தால் வாழ்க்கையில் சிறந்த அதிர்ஷ்டம், புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கங்கள் கிடைக்கும். பெரும் சாதனை, செல்வம், புகழ் மற்றும் முன்னேற்றம் ஆகியவை இயல்பாக அவர்களுக்கு வழங்கப்படும். எதிர்கால திட்டங்களில் பெரும் வெற்றி, நவீன யோசனைகள், சமூக முன்னேற்றம் போன்றவை நடைபெறும். அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்பது வாழ்க்கையில் மிக பெரும் உயர்வு, சமூக அங்கீகாரம் மற்றும் சாதனை வாய்ப்புகளை தரும். சூரியன் மற்றும் சனி கிரகங்களின் திசையோடு இணைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், முன்னணி அறிவாளிகள், சமூக மாற்றத்தின் முன்னோடிகள் ஆகும். பெரிய புகழ்மிகு சாதனைகள் மூலம் சமூகத்தில் லாஸ்டிங் இம்பேக்ட் ஏற்படும். இதனால் அவர்களுக்கு பெரிய கட்டடங்கள், தொழில் வாய்ப்புகள், சுதந்திரமான வாழ்க்கை மற்றும் சமூக அங்கீகாரம் கிடைக்கும். கும்பராசிக்காரர்கள் மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை பெற்றெடுக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. புதன் மற்றும் சூரியன் கிரகங்கள் இணைந்தால் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், புதிய தொடக்கங்கள், சிறந்த சம்பவங்கள் நடைபெறும். நுண்ணறிவு, புத்திசாலித்தனம், நேர்மறை மனநிலை மூலம் விருப்பமான வாழ்க்கை, செல்வம், புகழ், முன்னேற்றம் அனைத்தும் அடைவார்கள். சாதாரண வாழ்க்கை பாதையில் இருந்து பெரிய வெற்றி, சமூக முன்னேற்றம், பெரிய கண்டுபிடிப்புகள் அவர்களுக்கு நிகழும். குறிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அதிபதி கிரகமாக இருப்பதால் இந்த ஆண்டு மிகவும் முக்கியமானதாக அமைகிறது. இந்த ஆண்டில் 7 சனியின் கடைசி கட்டமான பாத சனி நடைபெறுகிறது. சனி பகவான் தனது சொந்த ராசியின் பார்வையை விலக்கிக் கொள்வதால் அதிர்ஷ்டம் கூடிய காலம் தொடங்குகிறது. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் கைகூடும். தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி புதிய வளர்ச்சிகள் ஏற்படும். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் உயரும். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும். மாணவர்கள் உயர்கல்விக்கு சிறந்த வாய்ப்புகளை காண்பார்கள். உங்கள் குழந்தைகளின் தொழில் குறித்து நீங்கள் ஒரு முக்கிய முடிவை எடுக்கலாம். இருந்தாலும் வணிகம் தொடர்பான தொழில்நுட்ப சிக்கல்கள் அதிகப்படியான செலவினங்களுக்கு வழிவகுக்கும். எனவே செலவுகளில் கவனமாக இருங்கள். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிங்க். மேலும் கும்பராசிக்கு இந்த வருடம் மனதில் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். அடிமைப்பணியில் இருந்து விலகி சுயதொழில் செய்வீர்கள். உங்களின் வளர்ச்சியை கண்டு அனைவரும் மிரள்வார்கள். உத்தியோகம், தொழில், கல்வி எல்லாவற்றிலும் அற்புதமான ஏற்றங்கள் இருக்கும். சுப காரியங்கள் நடக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளது. பொருளாதாரத்தில் இந்த சிக்கல்கள் விலகி பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து கடன்கள் கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு உயரும். பெருமாள் வழிபாட்டை கெட்டியாக பிடித்து கொண்டால் எந்த சக்தியாலும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது. அடுத்ததாக ஜென்ம சனியாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றுள்ளதால் இழந்த செல்வாக்கை கும்பராசிக்காரர்கள் மீண்டும் பெறுவீர்கள். இரும்பு, நிலம், வாகனம் தொடர்பான தொழில்களில் அசூர வளர்ச்சி இருக்கும். அதாவது கவனமும் நிதானமும் தேவை. 7 சனியின் காலகட்டம் என்பதால் செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உடல் நலனில் அக்கறை காட்டவும், மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். பொறுமை மட்டுமே வெற்றிகளை தரும்.
ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டால் உங்கள் முயற்சிகள் அதை இயல்பாக்கும். உங்கள் எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள நிதி பரிவர்த்தனைகள் ஏதேனும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருந்தால் அது இன்று தீர்க்கப்படும். உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய விருந்தினர் வருகை மகிழ்ச்சிகளை தரும். உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. மேலும் நீங்கள் புதிய ஆடைகள் வாங்க நல்ல மாதமாகும். உங்கள் யோசனைகள் சற்று மாறுவதால் முக்கியமான காரியங்களில் அவசரமாக முடிவு எடுக்க வேண்டாம். இன்றைய மாதம் எழுத்தாளர்களுக்கு சிறப்பானது. நண்பகலிருந்து பின் சூழ்நிலை மாறலாம். நீங்கள் பொருளாதாரத்தில் ஊனமுற்றவராக தோணலாம். ஆனால் யாரோ ஒருவரின் பேச்சால் நீங்கள் புண்படலாம். உங்களுக்கு நிலையான சொத்து செயலில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சூழ்நிலைகள் உங்கள் மன உளைச்சலை குறைக்க உதவலாம். அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். பணி சுமை அதிகரிப்பது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மற்றவர்களின் விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள். அது சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டால் அனுபவம் வாய்ந்த நபர்களிடம் ஆலோசனை பெறவும். மற்றவர்களுக்கு உதவுவதால் உங்கள் வேலைகள் முடிக்கப்படாமல் போகலாம். உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அந்த வகையில் கும்பராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான புத்தாண்டாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான காசு பணம் முழுமையாக வரும். பிரமாண்டமான வீடு வாகனம் வாங்கும் யோகங்கள் ஏற்படும். கலைத்துறையில் சிறந்து விளங்குவீர்கள். நிறைய பேருக்கு கடனை அடைக்கும் யோகங்கள் ஏற்படும். புதிதாக கடன்களை வாங்குவீர்கள். பிள்ளைகள் செட்டிலாகும் யோகங்கள் ஏற்படும். மகன்களுக்கு திருமண யோகங்கள் ஏற்படும். பிள்ளைகள் மூலம் வரும் பணமெல்லாம் வந்து சேரும். இதுவரை இருந்த பாதிப்புகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் அடுத்தடுத்து நடக்கும். பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கும் வரை எப்போதும் கண்டம் இருக்கும். வயதுக்கு மூத்தவர்களை காதலிப்பது, விபத்தில் சிக்குவது, ஆரோக்கியம் கெடுவது, வயதுக்கு மூத்த அநாகரிகமான விஷயங்களில் ஈடுபடுவது போன்ற நிலைமைகள் ஏற்படும் என்பதால் கவனமாக இருப்பதும் நல்லது. உணவு குழாயில் பிரச்சனை, வயிறு, அஜீரண கோளாறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய வேலை, நிரந்தரமான வேலை கிடைக்கும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். வேறு மொழி, வேறு இனம், வேறு மதம் பேசக்கூடிய நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அதிக வட்டி வாங்கியிருக்கும் கடன்கள் தீரும். மருந்து மாத்திரைக்கான செலவு, வெளிநாட்டில் தனிமையில் இருப்பது போன்ற உணர்வு நீங்கும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் உங்கள் நம்பி பல பொறுப்புகளை கொடுப்பார்கள். அரசு வேலைகள் கிடைக்கும். பணம், பொருளாதார ஏற்றத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதீத சிந்தனைகளை தவிர்ப்பதும் நல்லது. நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சந்தோஷம் 80%, பொருளாதாரம் ரீதியாக 85% நன்றாக இருக்கும். தன்வந்திரி வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் இந்த ஆண்டு லாப திருஷ்டி யோகத்தால் கும்பராசிக்காரர்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிதி நிலைமை வலுவடையும். ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். பணிபுரிபவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். தொழிலதிபர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். அது மட்டுமில்லாமல் சனி பகவானின் சொந்த ராசியான கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு சனி எப்போதும் பாதுகாவலராக இருக்கிறார். அவர்கள் இயல்பாகவே நேர்மையானவர்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் இருப்பதால் சனியின் அருளால் வியாபாரம் மற்றும் தொழிலில் பெரும் வெற்றிகளை அடைகிறார்கள். அவர்கள் எப்போதும் நிதி ரீதியாக வலிமையாக இருப்பார்கள். சோம்பேறிகளையும் அநீதியாக செயல்படுபவர்களையும் சனி தண்டிக்கிறார். எனவே சத்திய வழியை பின்பற்றி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதன் மூலம் சனியின் ஆசீர்வாதம் எப்போதும் அவர்களிடம் இருக்கும். இந்த புனிதமான ராசிகளின் மீது சனியின் பார்வை விடும்போது அவர்களின் வாழ்வில் வறுமை நீங்கி செல்வம் பெருகும். சனியின் அருளை பெற சனிக்கிழமையன்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஏழைகளுக்கு கருப்பு எள் அல்லது ஆடைகளை தானம் கொடுப்பது மங்களகரமானது. இது ஏழடி சனியின் விளைவுகளை குறைத்து இந்த அதிர்ஷ்ட ராசிகளுக்கு திடீர் பணவரவை கொண்டு வரும். சனி பகவான் ஒழுக்கத்தையும் பொறுமைகளையும் விரும்புவதால் அநீதி இழைக்காதவர்களுக்கு இந்த யோகம் நீண்ட கால நிதி நிலைத்தன்மைகளையும் சமூகத்தில் உயர்ந்த மரியாதைகளையும் நிச்சயமாக வழங்கும். அதேபோல இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சாதகத்தின் கடைசி கட்டம். அதனால்தான் உங்கள் கடின உழைப்புக்கு விரும்பிய பலன்களை பெறும் நேரம் இது. கடந்த காலத்தில் செய்த கடின உழைப்பு இப்போது பலனாக மாறும். வேலையில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வை காண்பீர்கள். கூட்டாண்மை தொழில்களில் லாபங்கள் கிடைக்கும். நிதி ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். இருந்தாலும் வெற்றிக்கு ஒழுக்கமும் விடாமுயற்சியும் அவசியம். மேலும் கும்பராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் அதில் லாபம் ஈட்டும் பொற்காலமாக இது அமையும். சமூக அந்தஸ்து உயர்வதுடன் ஆளுமை திறனும் மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த சூரிய பயிற்சி இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் தொழில் முன்னேற்றம், பொருளாதார மேன்மை மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகளை வாரி வழங்கும் ஆண்டாகவே மாறப்போகிறது.
மேலும் இந்த வருடம் வீண் செலவுகள் உண்டாகும். எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகலாம். காரியங்கள் முடிவதில் தாமத போக்கு காணப்படும். தேவையற்ற மனசஞ்சலம் உண்டாகலாம். யாரையும் நேருக்கு நேர் எதிர்க்காமல் அனுசரித்து செல்வது நன்மைகளை தரும். கெட்ட கனவுகள் தோன்றலாம். வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரம் மெத்தனமாக காணப்பட்டாலும் பணவரவு இருக்கும். புதிய வாடிக்கையாளரிடம் நிதானமாக பேசி வியாபாரம் செய்து கொள்வதும் நல்லது. போட்டிகளை கண்டுகொள்ளாமல் தவிர்ப்பதும் நல்லது. தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஏற்படலாம். ஏற்கனவே இருந்த தொழில் சிக்கல்கள் அகலும். பங்குதாரருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். நல்ல பணியாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. அரசாங்க உத்தியோகம் செய்வர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும். பார்த்து கொண்டிருக்க வேண்டிய வேலையை விட்டுவிட்டு புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவு உண்டாகலாம். உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நன்மைகளை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். கவனம் தேவை. சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். எந்த ஒரு ரகசியங்களையும் காப்பாற்றுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமை கொள்வார்கள். கடன் பிரச்சனை தீரும். செல்வ நிலை உயரும். இறுக்கமான சூழ்நிலை மாறும். புதிய சொத்துக்கள் வந்து சேரும். புதிய வாகனங்களை வாங்குவீர்கள். மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். கவனம் தேவை. எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மைகளை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. பயணங்களில் போது கவனம். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்பம் ராசிக்காரர்களின் மனம் என்பது சாதாரண மனமல்ல. அது எதிர்காலத்தை முன்கூட்டியே கண்டு சிந்திக்கும் அறிவு கோபுரம் போன்றது. அவர்கள் இன்று நடக்கும் விஷயங்களை கூட நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதையே அதிகம் யோசிப்பவர்கள். உலகம் எப்படி மாற வேண்டும், மனிதன் எவ்வாறு உயர வேண்டும், சமூகம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதை சிந்திக்கும் பெரும் தத்துவமானிகள் இவர்கள். மனதில் ஒரே நேரத்தில் 1000 யோசனைகள் சுழன்றாலும் அவற்றை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய அசாதாரணமான மன வலிமை இவர்களிடம் உள்ளது. தனிமையில் இருந்தாலும் தளராமல் தன்னம்பிக்கையோடு தன்னைத்தானே உருவாக்கி கொள்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரரிடம் பிறருக்கு தெரியாத மறைமுக சக்திகள் இயல்பாகவே இருக்கும். ஒருவரின் மனதை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன், எதிர்கால சூழ்நிலைகளை முன்கூட்டியே உணரும் 6வது அறிவு, சரியான நேரத்தில் சரியான முடிவெடுக்கும் தெய்வீக தெளிவு, இவை அனைத்தும் அவர்களை வாழ்க்கையில் எப்போதும் ஒரு படி முன்னே வைத்திருக்கும். பல நேரங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் ஆரம்பத்தில் புரியாவிட்டாலும் காலம் கடந்த பிறகு அவர்கள் சொன்னதுதான் சரி என்று உலகமே ஒப்புக்கொள்ளும். கும்பராசிக்காரர்கள் கடந்த ஜென்மத்தில் செய்த நல்ல கர்மங்களின் பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள். வாழ்க்கையின் ஆரம்ப காலம் சற்று மெதுவாக இருந்தாலும் நடுப்பகுதியில் இன்று அதிரடியாக மாற்றங்கள். இறுதி காலத்தில் மிகப்பெரிய செல்வம், புகழ், மரியாதை என்று வாழ்க்கை உயர்ந்த கொண்டே போகும். அவர்கள் அனுபவிக்கும் சிரமங்கள் கூட அவர்களை உயர்த்துவதற்காக வந்த பயிற்சிகள் போல இருக்கும். ஒவ்வொரு தடையும் அவர்களை மேலும் வலிமையாக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு தெய்வ அனுகிரகம் எப்போதும் பக்கபலமாக இருக்கும். எதிர்பாராத நேரங்களில் உதவி கிடைப்பது, கடினமான சூழ்நிலைகளில் திடீரென வழி திறப்பது, எப்படியோ எல்லாம் சரியாகிவிட்டது என்று சொல்ல வைக்கும் சம்பவங்கள், இவை அனைத்தும் அவர்களுக்கான தெய்வ கவசம். அனுமதித்தில் அவர்கள் ஆழமாக செல்லும் போது வாழ்க்கை இன்னும் வேகமாக உயர்வை அடையும். தானம், சேவை, பிறருக்கு உதவி செய்வது இவர்களுக்கு பல மடங்கு யோகத்தை தரும். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அப்போது பணம் தேடி வரும். வாய்ப்புகள் வரிசை கட்டும். பெயரும் புகழும் தானாக பெருகும். அந்த காலத்தில் அவர்கள் நினைத்த காரியமெல்லாம் தங்கமாக மாறும். சொந்த வீடு, வாகனம், தொழில் வளர்ச்சி, சமூக அந்தஸ்து, குடும்ப சந்தோஷம் எல்லாம் ஒரே நேரத்தில் சேரும். பொன்னான வாழ்க்கை கட்டம் இது. கும்பராசிக்காரர்கள் பேசும் வார்த்தைகள், செய்யும் செயல்கள், எடுத்த முடிவுகள் இவை அனைத்தும் மக்களின் மனதில் ஆழமாக பதியும். அவர்கள் இல்லாவிடத்திலும் அவர்களின் பெயர் பேசப்படும். நல்ல மனிதர், அறிவாளி, நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயர் நீண்ட காலம் நிலைத்து இருக்கும். அடுத்ததாக கும்பராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெளிப்படையாக அல்ல, மறைமுகமாக பொறாமையால், பயத்தால் உருவாகியவர்கள். ஆனால் கும்பராசிக்காரர்களின் அமைதி, நேர்மை, நீண்ட பார்வை இவை அனைத்தும் எதிரிகளை தாமாகவே தோற்கடிக்கும் ஆயுதங்கள். நேரம் வந்தால் எந்த சண்டையும் இல்லாமல், எந்த பழிவாங்கலும் இல்லாமல் எதிரிகள் தாமாகவே பின்னடைவு அடைவார்கள். இதுவே கும்பம் ராசிக்காரர்களுக்கான இயற்கை வெற்றி. கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும். அன்று வரை சாதாரணமாக இருந்த வாழ்க்கை ஒரே முடிவால், ஒரே வாய்ப்பால், ஒரே மனிதரால் முழுமையாக மாறிவிடும். திடீர் பதவி உயர்வு, எதிர்பாராத பெரிய வனவரவு, பெயர் ஒரே நாளில் பிரபலமாகுதல், வாழ்க்கை தரம் ஒரே பாய்ச்சலில் உயர்தல். இந்த திடீர் உயர்வு அவர்களுக்கு நீண்ட காலம் நிலைத்திருக்கும் ராஜ வாழ்க்கைகளை தரும். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை நேர்கோடு போல இல்லை, அது மேலே செல்லும் மலைப்பாதை. இளமையில் சோதனைகள், கற்றுக்கொள்ளும் காலம். நடுத்தர வயதில் திடீர் முன்னேற்றம், நிலைபெறும் வாழ்க்கை.
பின்னர் செல்வம், புகழ், மரியாதை, மனநிறைவு. ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு அவர்கள் சொல்லுவார்கள், இத்தனை நாள் காத்தது வீணல்ல என்று. கும்பராசிக்காரர்கள் சம்பாதிப்பது பணம் மட்டுமல்ல, பெயர். அந்த பெயர் குடும்பத்தில், சமூகத்தில், தொழிலில், தலைமுறைகளிலும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும். அவர்கள் இல்லாத போதும் அவர்களின் பெயரும் பேசப்படும். இதுதான் கும்பராசிக்காரர்களினான உயர்ந்த வாழ்க்கை வெற்றி. அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் சம்பாதிப்பது தங்களுக்காக மட்டுமல்ல, அவர்கள் உருவாக்குவது தலைமுறைகள் நினைவு கூறும் செல்வம். நிலம், வீடு, தொழில், முதலீடு மட்டுமல்ல, பெயர், மதிப்பு, மரியாதை என்ற அரிய சொத்தையும் தங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பவர்கள். இவர்கள் தொடங்கிய ஒரு முயற்சி, ஒரு தொழில், ஒரு சேவை பல ஆண்டுகள், சில நேரங்களில் பல தலைமுறைகள் வரை நிறுத்தமில்லாமல் பயன் தரும் வேரூன்றிய மரமாகவே மாறும். இதுவே கும்பம் ராசிக்காரர்களுக்கான மிக உயர்ந்த செல்வ யோகம். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில தருணங்கள் வரும். அந்த ஒரு முடிவு எடுத்த நொடியே முந்தைய வாழ்க்கை முடிந்து புதிய வாழ்க்கை தொடங்கிவிடும். சரி